சூரோட பேரை சொல்லி சரியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேர் வராம. சூரத்துல் இன்ஷிராஹ். சூரத்துல் இன்ஷிராஹ் எங்களுக்கு 595 595 இல்லைங்க சூரத்துல் இன்ஷிராஹ். 597 597 பக்கத்தை ஒழுங்கா செல்லணும். பக்கத்தை ஒழுங்கா செல்லணும். தடுமாறக்கூடாது. எதனா பக்கம் 596 596 595 சொல்லி 97 பேஜிலே திருப்பி 96 வந்து எப்படியா? இல்ல 596. சரியா ஒழுங்கா போகல. சூரோட பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. சூரோட பேர் سورة الضحى. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة. இன்னைக்கு ஆஃப்டர் சவுண்ட கொஞ்சம் மாத்துங்க. பாருங்க. மா வத்தஅக ரப்புக கே சவுண்ட கொஞ்சம் தெளிவா எடுத்துக்கோங்க. ஓகே சார். ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. உங்களோட 6வது வசனத்துல இருந்து வரும். ஒரு 5வதுல இருந்தே வாங்க. அப்பதான் உங்களுக்கு பிழை கண்டுபிடி. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى. இன்னும் வரலையே, சட்டம் வரலையே. 2 விஷயம் தான் இல்ல. 1 3 செகண்ட் நிறுத்தணும். அதுக்கப்புறம் சட்டம் நீக்கிது. ووجدك ضالا فهدى. 2 விஷயம் நடக்கும். ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. பாண்டு போறது பில என்ன வாண்டு போகுது. வாண்டு போனா பிழையே. ووجدك عائلا فأغنى
فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. سورة الليل. بسم الله الرحمن الرحيم. மீ சூரத்து துஹாவை திருப்பி வரா. بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا பிஸ்மியே பில பிஸ்மி ஓடுற மாதிரி வருது. ஓட இல்ல அது பிஸ்மி ஒழுங்கா எப்பயும் بسم பிஸ்மி ஒழுங்கா الله بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودك ربك وما قلى والضحى والليل إذا سجى ما ودك ربك وما قلى. தொண்டையால உச்சரிக்கிறீங்க இல்லையே, இந்த ஐன் உச்சரிக்கப்படுது இல்லையே. ஆட சவுண்ட் உச்சரிக்கப்படுது இல்ல. வத்தாக்கன்னா போது அதான் வருது, ஆழ வருது இல்ல. والضحى والليل إذا سجى ما ودعك ربك. எந்த ஒரு சூறாவ ஆரம்பத்திலையும் உங்களோட குர்ஆன்ல பிஸ்மி போட்டிக்குது. அந்த பிஸ்மிய உச்சரிச்சு ஓதுற அந்த அமைப்புல ஓதிட்டு தானே போகணும். அப்படி ஓதுறது பல அடியால் ஓதுறது முறை அல்ல, ஒழுங்கு அல்ல. இல்லைனா இப்போ உங்களோட வீட்டுக்கு வராக்கள் எத்தனை முறை நாங்க உங்களோட வீட்டுக்கு வந்தாலும் உங்களோட வீட்டுல முன்வாசல்லாம் வரணும். அப்படித்தானே? இன்னைக்கு பின்வாசல் யார் வார? அப்படி பின்வாசல் யார் வாரது? கல்லன் தான் வருவான். அப்படித்தானே? அப்படித்தானே? கொண்டு பின்வாசல்ல வராது கூரையை கலட்டிட்டு ஓட்டால அல்லது மேல பாஞ்சி வர்றது, ஜன்னல்ல பாஞ்சி வர்றதெல்லாம் கல்லனை தான் இவன். அவை மனிதர்களாகிய நாங்க கௌரவமான முறையில போறோம்னா விட்டுற முன்வாசல் எல்லாம் போகணும். முன்வாசல உடைச்சிட்டா வருவோம் இல்ல. இல்ல. அதே மாதிரிதான் குர்ஆன்லயும் ஒவ்வொரு சூறாக்குள்ள நீங்க போற நேரம் அது நுழைவாயிலாகத்தான் பிஸ்மி இருக்குது. இப்போ அதுக்குரிய ஒழுங்கான அமைப்புல பிஸ்மிய ஓதினாத்தான் அதுக்குள்ள போயிடும். பிஸ்மிய ஓதாம விட்டுட்டு ஓடுறது, இல்லாட்டி பிஸ்மி அறகுறையா ஓதிட்டு போனாலாம் ஒழுங்கல்ல. குர்ஆனுக்குள்ள நாங்க அந்த சூறா ஓத போறோம் விளைனா கவனமா இருக்கணும். بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. போகுது. நான் சொல்றத கொஞ்ச நேரம் ரெக்கார்ட கேட்டு பார்க்கலாம். இப்ப காஃப்ல பிரச்சனை. போகுது பல. بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما
السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. எத்தனை முறை அந்த சூறா ஓதுனீங்க இன்னைக்கு கிளாஸ்ல? 3 முறை. 3 முறையா? எத்தனை முறை பிஸ்மி சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த சூறா ஓதுறதுக்கு? அப்படி கேட்போமா? 2 முறை. 2 முறை பிஸ்மில்லா சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படியா சூறாவை? 2 முறை திருப்பி 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 ஓதுனீங்க அப்படியா? ரஹ்மி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வல்துஹான்னு சொல்லி எத்தனை முறை ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த சூறா ஓதுறதுக்கு? 3 பிஸ்மி முறை. இல்லாம எத்தனை முறை ஸ்டார்ட் விளங்கல? பிஸ்மி இல்லாம 1 முறை, பிஸ்மி சொல்லி 2 முறை. மொத்தம் 3 முறை. 3 முறை அந்த சூறா ஃபுல்லா சரியா ஓதிட்டீங்க அப்படியா? எந்த பிழையும் வராம 3 முறை பிழையாத்துல ஓதிட்டீங்க அப்படியா? 2 முறை பிழையாவது, 1 முறை சரியாவது. பேசிட்டு போல ரெக்கார்ட காணாம கேட்டு பாருங்க எத்தனை முறை இந்த சூறாவை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரில 7 முறை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. இந்த முதலாவது வசனம் வந்து 2வது வசனம் 3வதுல வத்த ஆக்கையில மாட்டி வத்த அக்காண்டு பெரிய காப்புல மாட்டி வலத்தாலன்ல மாட்டி இப்படி பல முறை மாட்டி மாட்டி ரிப்பீட் பண்ணி தான் வந்துக்கிறீங்க கிளாஸ்ல. இப்ப நீங்க இருக்கிற லெவல்ல ஒரு சூறாவை 2, 3வது முறைக்கு ரிப்பீட் பண்ணது வைக்கப்படாது. ஒரு முறை ஓதலாம், ஓகே சார். 2வது 3வது முறையெல்லாம் போகக்கூடாது. போறது பெரிய பிழை. ஓகே சார். ரஹ்மி, ஓடுறத விடவும் ஓதுறதுல கவனமாக்கணும். ஓடினா திருப்பி ஓகே திருப்பி ஓட வைக்கணும். நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா திருப்பி நான் ஓத சொல்ல மாட்டேன். நீங்க ஓதல் சரியா தான் இருக்கணும். ஆகவே கொஞ்சம் உங்களுடைய ஸ்பீடை குறைக்கணும். நீங்க குறிப்பிட்ட எழுத்துக்கள்ல கவனம் செலுத்துறதை விட அடுத்தடுத்ததுக்கு ஓடுறதுல ஸ்பீட் ஆகிடுங்க. அப்படி அல்ல. இப்ப நீங்க என்ன பாடம் ஓதுறீங்களோ அந்த பாடம் ஓதுறதுலயும் உங்களோட கவனம் மிக கவனமா இருக்கணும். அது முக்கியம். அடுத்த கிளாஸுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் துஹாவை திருப்பி எனக்கு ஓதி காட்டிட்டு தான் போகணும். ஃபர்ஸ்ட் முறை ஓது நேரமே திருப்பி திருப்பி ஓத வைக்கப்படாது. நீங்க போயிட்டு இப்போ ரெக்கார்டை கேளுங்க எத்தனை ஓகே முறை சார். அந்த சூரத் பிஸ்மி சொல்லி பிஸ்மி சொல்லி கேளுங்க. அது போறா ரெடி ஓகே ஆகணுமா? சார்.